வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருச்சியோட முக்கியமான சூப்பர் ஸ்டாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருச்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவரை ஒரு முக்கிய தலைவர்னு சொல்லலாம். திருச்சியில் பல இடங்கள் வளர்ச்சிக்கு இவரே முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காரு. திருச்சியில் திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு தலைவர் தான். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கே.என். நேரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என்னோட வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலுமே முடிவு வெளியானதும் அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிடுவாங்க திமுக தொண்டர்கள். இந்த ஒரு விஷயம்ங்கிறது திமுகக்கு மட்டும் பொருந்தாது, அனைத்து கட்சிகளுக்குமே இது பொருந்தும். திமுக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தலைமை முதல் தொண்டர்கள் வரைக்குமே ஒவ்வொருத்தவங்களும் காரணமா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே திமுக தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதோட மக்கள் கிட்ட எழுச்சியை உண்டாக்கவும் பயன்படுத்துவது மாநிலம் தழுவிய மாநாடுகளை தான். திமுக கட்சி சென்னையில் தொடங்கி தமிழகத்தில் பல பெருநகரங்களில் பல மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, திருச்சியில் கே.என். நேரு ஏற்பாடு செய்யும் மாநாட்டை தான் எதிர்கட்சிகளுமே உற்று நோக்கும். கட்சி தலைமையுமே உச்சி முகர்ந்து பாராட்டும்னு நம்ம சொல்லலாம். பெரிய மீசை வச்சிருக்கவங்கெல்லாம் கட்டபொம்மன் ஆகிட முடியாதுன்னு சட்டமன்ற கூட்டத்தில் ஆவேசமானாரு திமுக அமைச்சரவையில் ஒரு முக்கிய தலைவர். அதுக்கு கே.என். நேரு அவர்களும் ரொம்பவும் கோவப்படாம, உங்களுக்கு மீசை வளரலனா நானா பொறுப்புன்னு கேட்டிருந்தாரு. கே.என். நேரு அவர்கள் தான் தமிழக போக்குவரத்து துறையை உள்ளூர் முதல் உலக தரத்துக்கு உயர்த்தின அமைச்சர்னும் சொல்லலாம். இன்னைக்கு உலக அளவில் திருச்சி மாவட்ட போக்குவரத்தை பேசுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாகவும் முதல் காரணமாகவும் கே.என். நேரு அவர்கள் அமைஞ்சிருக்காரு. கே.என். நேரு அவர்களுடைய சொந்த ஊர்னு பார்த்தோன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காணக்கிளியநல்லூர் தான் இவருடைய சொந்த ஊராகவும் இருக்கு. என்னதான் கே.என். நேரு அவர்கள் திமுக கட்சியில முக்கிய தலைவராக இருந்தாலும் அவருடைய குடும்பம் காங்கிரஸ் பின்னணியை கொண்டது. அந்த ஒரு காரணமாகத்தான் அவருடைய அப்பா இவருக்கு நேருன்னு பெயர் வச்சிருக்காரு. கே.என். நேரு அவர்களுடைய பேக்ரவுண்டுன்னு பார்த்தோன்னா ரொம்பவும் ரிச்செல்லாம் கிடையாது. கே.என். நேரு அவர்கள் வீட்டில் காலேஜ்க்கு அனுப்புகிற அளவுக்கு வசதியும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் சாதாரண விவசாயத்தை சார்ந்த குடும்பமாக தான் இருந்திருக்கு. பியூசி வரைக்கும் படித்த நேரு அவர்கள் அரியநல்லூரில் முதல்ல மிளகாய் மண்டியை வைக்கிறாரு. அதனுடைய வளர்ச்சியை தொடர்ந்து அதுக்கப்புறமா புள்ளம்பாடியில் ஒரு பால் சொசைட்டியையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனுடைய வளர்ச்சியை கவனமாக கொண்டு போய் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தையுமே கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஒரு அந்தஸ்தை யூஸ் பண்ணியே அரசியலுக்குள்ளையுமே வராரு கே.என். நேரு அவர்கள். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் வெற்றி பெற முடியல. தொடர் தோல்வியால் துவண்டு கிடந்த திமுகவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பெரும் அளவில் பலமாக அமைஞ்சது. அந்த தேர்தலில் தான் திமுக சார்பாக கே.என். நேரு அவர்கள் புள்ளம்பாடி சேர்மன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. இந்த ஒரு விஷயமே அவர் எடுத்து வைத்த படிக்கு முதல் முக்கிய வெற்றியாகவும் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா தோல்வியிலிருந்து மீண்ட திமுகவுக்கு கே.என். நேருவும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா 10 வருஷம் முடங்கி கிடந்த கட்சி திரும்பவும் சுறுசுறுப்போட இயங்க ஸ்டார்ட் ஆகுது. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ நகர்பாலிகா அப்படிங்கிற ஏராளமான பணத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு திருப்பி விட்ட காலமும் இந்த காலத்தையே நம்ம சொல்லலாம். அந்த ஒரு டைம்ல அன்னைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு கே.என். நேரு அவர்களுக்கு திருச்சியில ஒரு சான்ஸும் கிடைக்குது. மீட் பண்ண கே.என். நேரு அவர்கள் அவர்கிட்ட முதல்ல என்ன சொன்னாருன்னா, உங்க தாத்தா பேரு தான் எனக்கு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லி பிரதமரோட கவனத்தை கவர்ந்திருக்காரு கே.என். நேரு அவர்கள். அந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து தன்னோட சொந்த ஊரான புள்ளம்பாடிக்கு தேவையான நிதியை பெற்று தன்னோட ஊரையுமே மேம்படுத்தி இருக்காரு கே.என். நேரு அவர்கள். கொஞ்சம் கொஞ்சமா தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததால கே.என். நேரு அவர்களுடைய செல்வாக்கு படிப்படியா உயர தொடங்குது. அன்னைக்கு வரைக்கும் ஊராட்சி சேர்மனா இருந்த நேருவுக்கு அடுத்து எம்எல்ஏ கதவும் திறக்குது. 1989 வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தேர்தல் தொகுதியை கே.என். நேரு அவர்களுக்கு ஒதுக்கி வச்சாரு அப்போதைய திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்த செல்வராஜ் அவர்கள் முசிறி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. அன்னைக்கு அதிமுக ஜே அணியோட வேட்பாளரா தங்கவேல் கிட்ட சுமார் 1400 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு செல்வராஜ் அவர்கள். அன்னைக்கு செல்வராஜ் அவர்களுடைய தோல்விங்கிறது கே.என். நேரு அவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்க ஒரு முக்கிய காரணமாகவும் அமையுது. முதல் முறையா சட்டமன்றத்துல அடியெடுத்து வச்ச கே.என். நேரு அவர்களுக்கு மின்துறையை வழங்குறாரு அன்னைக்கு முதல்வராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறமா திமுகவோட ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமா வைகோ கட்சியிலிருந்து பிரிஞ்சு போறாரு. ஆனா அவர் மட்டும் போகல. பிரிஞ்சு போனப்ப திருச்சி மாவட்ட திமுகவோட முகமா இருந்த செல்வராஜும் மலர்மன்னனும் வைகோவோடையே போயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால கே.என். நேரு அவர்கள் திருச்சி மாவட்டத்தோட செயலாளரா நியமிக்கப்படுறாரு. அன்னைக்கு அப்போதைக்கு முக்கிய தலைவரா இருக்கக்கூடியவர் திருச்சி சிவா மட்டும்தான். ஆனா அவருமே டெல்லியோட முகமா மாறி போக அன்னைக்கு அடையாளமானாரு கே.என். நேரு அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு.
அதுக்கப்புறமா KN நேரு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பாதையுமே கூடுது. அந்த வகையில் மின்சாரத்துறையை தொடர்ந்து பால்வளத்துறை, செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறைன்னு பல துறைகளுக்கு அமைச்சராக இருந்தார் KN நேரு அவர்கள். 1996 வருஷத்திலிருந்து 2001 வருஷம் வரைக்கும் திமுக ஆட்சியில் உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் KN நேரு அவர்கள். அவருடைய ஆட்சி வரத்துக்கு முன்னாடி ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறது ரொம்பவும் அபூர்வம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பொருளும் கிடைக்கும், ஆனால் நம்ம சீக்கிரமாகவே போய் வாங்கணும். அப்படி இல்லைன்னா ரேஷன் பொருட்கள் தீர்ந்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இவருடைய ஆட்சி கட்டத்தில் தமிழகத்தில் எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கிறத உறுதி செய்யும் வகையில் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இளமையில் அவருக்கு இருந்த வறுமை அமைச்சரான பிறகுமே அனைவருக்கும் 3 வேளை உணவு உறுதி செய்ய தூண்டுச்சு. அன்னைக்கு வரைக்கும் இருந்த ரேஷன் பொருட்களுடைய தட்டுப்பாடுகள்ங்கிறது நீங்குச்சுன்னே சொல்லலாம். மாதம் ஆரம்பித்த உடனேயே ரேஷன் கடைக்கு போயிடணும், அப்படி இல்லைன்னா பொருட்கள் தீந்துரும் அப்படிங்கிற அச்சம் பொதுமக்கள் கிட்ட படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள் எப்போ வேணாலுமே வாங்கிக்கலாங்கிற அளவுக்கு தடையின்றி உணவு விநியோக முறைங்கிறது கொண்டு வந்தாங்க KN நேரு அவர்கள். இந்த ஒரு விஷயங்கிறது தமிழகத்தில் நல்ல ஒரு பலனையுமே கொடுத்துச்சு. 2006 வருஷத்துல திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சப்ப போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தாரு KN நேரு அவர்கள். அந்த டைம்ல புதுசா 13,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வாங்கப்பட்டுச்சு. அவருடைய பதவி காலகட்டங்களில் 8,000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கும் 5,000க்கும் மேற்பட்ட நடத்துனர்களுமே புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. சொகுசு பேருந்து, குளிர்சாதன பேருந்து, தமிழக போக்குவரத்து துறையை உலக தரத்துல உயர்த்தி காட்டினாரு KN நேரு அவர்கள். அன்னைக்கு திமுகவோட தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களை நேரு அவர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதுக்காகவே திருச்சியில் கலைஞர் அறிவாலயம் அப்படிங்கிற பேரில் கட்டிடத்தை கட்டி அதை கலைஞர் கையாலேயே திறக்க வச்சாரு. அந்த ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சியில் ரிப்பனை வெட்டுறதுக்கு கருணாநிதி அவர்கள் கையில் தரப்பட்டது தங்க கத்திரிக்கோள். ஆனால் அந்த கத்திரிக்கோள் வெட்டலை. இரும்பு கத்திரிக்கோளை கேட்டு வாங்கின கருணாநிதி அவர்கள் ஏழைகளுக்காக கட்டும் மாளிகையில் இரும்பு கத்திரிக்கோளில் தான் நம்ம வெட்டணும்னு சொன்னார். 2011 சட்டமன்ற தேர்தலையும் 2011 சட்டமன்ற இடைத்தேர்தலையுமே திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டார் KN நேரு அவர்கள். அப்போது எதிர்பாராத விதமாக 2 தேர்தலையுமே தோல்வி அடைஞ்சார் KN நேரு. அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் 10 வாக்குகளில் 51% பெற்று அதிமுக வேட்பாளரை தோற்கடிச்சாரு. ஆனால் திமுக ஆட்சியில் அமரலை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நேரு அவர்கள் MLA-வா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தன்னோட தொகுதி தன்னோட மாவட்டத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத விரல் நுனியில எப்போதுமே வச்சிருப்பாரு KN நேரு அவர்கள். திருச்சி மாவட்டத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா இவருடைய பதவி காலகட்டங்களில் தான் கொண்டு வரப்பட்டதுன்னு உறுதியாகவே சொல்லலாம். புதிய நீதிமன்ற கட்டடம், நகரின் கட்டுமானங்கள், கழிவுநீர் பாதைகள், மேம்படுத்தப்பட்ட நீதிமன்றம், புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கான கையகப்படுத்துதல், போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் மேம்பாலங்கள்னு எல்லாமே இவருடைய முயற்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். KN நேரு அவர்கள் எப்போதுமே எல்லாரையுமே அரவணைச்சு செல்ற இயல்பு கொண்டவர்னே சொல்லலாம். நகரோட ஒரு பகுதியில நீர் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னா அந்த பகுதியில திட்டமிட்ட பொறியாளர்ல இருந்து புதிய சேர்ந்த நிபுணர்கள் வரைக்குமே எல்லாரையுமே அழைச்சு ஆலோசனை நடத்தி உடனடியா சொல்யூஷனையுமே கொடுப்பாரு. ரொம்ப சின்ன பிரச்சனையா இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நேரு அவர்களுக்கு எப்படி சரி பண்ணுங்கிறது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த ஒரு காரணத்தினாலேயே KN நேரு அவர்களுக்கு ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய செல்வாக்குங்கிறது குறையாமலேயே இருந்துகிட்டு வருது. 2 முறை தொடர் தோல்வியை சந்திச்ச திமுக உள்ளாட்சி தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 14 ஒன்றியங்களையுமே திமுக கைப்பற்றுச்சு. இந்த ஒரு விஷயத்துக்கு முழு காரணமாக இருந்த KN நேரு அவர்களுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பை வழங்குச்சு திமுக தலைமை. அப்போ வரைக்கும் உள்ளூர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரு அவர்களை மாநில அரசியல் இப்போ கவனிக்க வச்சிருக்கு. அமைச்சராக இருந்தாலும் என்னைக்குமே தன்னோட ஊரில் தான் இருக்க ஆசைப்படுவார் KN நேரு அவர்கள். அப்படிப்பட்ட KN நேரு அவர்களுக்கு கட்சியின் முக்கிய தலைவராக உருவெடுத்திருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினாரு KN நேரு அவர்கள். அப்போ அது திமுக வெற்றி மாநாடு அப்படின்னும் திருச்சி மாவட்டத்தை திமுக முழுமையா கைப்பற்றணும் சொல்லியிருந்தாரு. ஆனா எந்த ஒரு விஷயத்தை யூகிச்சு சொன்னாருன்னு தெரியல. அவர் சொன்னபடியே திருச்சி மாவட்டத்துல இருக்கிற 9 தொகுதியிலையுமே திமுக வெற்றி பெற்றுச்சு. கட்சியோட பொறுப்பான தொண்டனா வலம் வந்த KN நேருவுக்கு இப்போ கூடுதல் பொறுப்பை கொடுத்திருக்கு திமுக தலைமை. இன்னைக்கு திருச்சி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் KN நேரு அவர்கள் தான். இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் பல கட்டிடங்கள் பல துறைகள் வளர்ந்துருக்குன்னா இவரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து பல துறைகளில் வெற்றி பெற்றவர்னும் சொல்லலாம். அப்படிப்பட்ட KN நேரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.